இன்றைக்கி பட்டாணி போட்டு கீ ரைஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க. நமக்கு நீங்கள் குக்கரில் நெய் ஊற்றி தாளித்தாலும் சரி, இல்லைனா பட்டர் போட்டு தாளித்தாலும் சரி, எண்ணெய் ஊற்றி தாளித்தாலும் சரி, நீங்கள் பட்டை, சோம்பு, கிராம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய வெங்காயம் உப்புமாவுக்கு நறுக்கிற மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 10 பூடு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பூடு நல்லா ஊற நல்லா டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த கீ ரைஸ் பண்ணிடலாம். நம்ம தாளிக்கும் போது கீ ஊற்றணும், அப்படி நெய் ஊற்றணும், அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றணும், தேங்காய் பால் சாதம் ஆகிடுது. அவ்வளோதான். லைட்டாக வதக்கிக்கங்க. வதக்கிட்டு நான் சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இன்னொன்று பச்சை பட்டாணி இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். அதனால் பச்சை பட்டாணி ஏற்கனவே ஒரு 3/4 பங்கு வேக வச்சுருக்கேன் நான். அதனால் ஏன்னா நம்ம உதிரியாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம இதை வேக வைக்காமல் போட்டோம்னா சப்போஸ் பச்சை பட்டாணி வேகலைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா சீரக சம்பா 10 நிமிஷம் ஊறட்டும். கழுவிட்டு அதை போடுங்க. நான் 2 டம்ளர் அரிசி சின்ன டம்ளரில் போட்டு அதுக்கு 4 டம்ளருக்கு பதில் நான் 1 டம்ளர் கம்மி பண்ணி 3 டம்ளர் தான் ஊற்றுனேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் பொல நல்லா வரும். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து இறக்குனாலும் சரி, இல்லை உங்கள் வசதிக்கு 2 விசில் வந்தால் தான் எனக்கு சரியாக இருக்குனாலும் நீங்கள் அந்த மாதிரி இறக்கிங்க. நான் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு நான் இறக்கிட்டேன். நல்லா அருமையாக பொலன்னு வந்துச்சு. நீங்கள் மேலே கூட அப்படியே ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் ஊற்றலாம். நல்ல வாசமாக இருக்கும். அப்படியே நீங்கள் லைட்டாக கரண்டி நுனியில் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழைவாகாது. ஏற்கனவே பொலன்னு தான் இருக்குது. நான் பண்ணது இன்றைக்கி சீரக சம்பா அரிசி. அதனால் சூடாக சாப்பிடுங்க. இந்த மழைக்கு அதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம வேணும்னா காரமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா குருமா வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். நம்ம இப்படியே அழகாக கிண்ணத்துலேயே வச்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான ஈஸியாக சுவையான ஒரு கீ சாதம், நெய் சாதம் பண்ணியாச்சு.